எழுத்துணையும் தான் அந்த வார்த்தை. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் கொள்ளும். ஒரு கோடு போட்டார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பதை ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்போ அதுதான் தயவு. ஐயா என்ன சொன்ன, அம்மா என்ன சொன்னாங்க, தயவு. தயவு என்ன அம்மா? சித்திகள் அனைத்தும் தெளிவுத்து எனக்கு சத்திய நிலையில எதிர கொடுத்தாராம், தயவினில் தாங்க. அற்புதமான ஒரு நமக்கு ஒரு பாடம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பிலும் சன்மார்க்க அன்பர்கள் சார்பிலும் வள்ளல் பெருமான் சொல்வதை போல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்கு வாழ்ந்து மகிழ வாடி நீடூழி என்று பெருமான் திருவள்ளாறு அவர்கள் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் ஊன் ஆள் இடம் புகழ் போரம் பெறுவர் உண்மை ஒன்றும் காணார் நாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல்வால் மனார்வம் முட்ட மயிலே வடிவடை மாணிக்கவே என்ற வகையிலே அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் நம்ம ஒன்றும் கஷ்டப்படாதுக்கு சரியா 12 மணி 12:45 ஐயா முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஒரு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாம். 1 மணிக்கு ஜோதி தரிசனம், 1 மணிக்கு ஜோதி தரிசனம். ஜோதி தரிசனம் முடிஞ்சதும் உடனே அன்னதானம் தான் சாப்பிடலாம். இப்பொழுது அன்பு சகோதரர் என்ன தலைப்பு? சமய சீர்திருத்தமே. நல்லா சமயத்தை மட்டும் பேசுங்க, சமுதாயத்துக்கு போக. அன்பு ஏன்னா வள்ளலார் ரெண்டையும் பார்த்தார், ரெண்டையும் ஒன்னா பார்த்தார். அதுக்கு நம்ம உடம்புலயே ஒரு உறுப்பு இருக்கிறது. 2 கண்ணு இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை ஒண்ணுதான். அப்படித்தான் வள்ளல் பெருமான் இந்த சமுதாயத்தையும் பார்க்கிறார், சமயத்தையும் பார்க்கிறார். ஆனா அதுல ஒரு அவரு எந்த சீர்திருத்தம் செய்ய ஆசைப்பட்டாருன்னா சமுதாயத்துக்கு. அதுக்கு பிறகுதான் சமயத்தை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுதானே சொல்ல முடியும். ஆகவே நம்முடைய அன்பு சகோதரர் சமய சீர்திருத்தமே என்ற வகையில் பேசுமாறு அன்போடு இருக்கு. இங்க இருக்கலாமா? இங்க வந்துடலாம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாயத்து வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சற்குருவே தந்தருள் புரிக வரமையாம் வல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்தி தருக செய்வதையே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருளுடைய பரம்பொருளே மன்னிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புடையோர் தம் உளம் முழுவதும் கோயில் கொண்ட சிவமே மிகது ஒருவான் தெய்வமே இம்மருடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பிரிவு சிறிதேரம் அதித்திரியாக இறைவனுடைய பவக்கடல் விட்டேரே என்னை ஏற்றுவதற்கு என்னங்க தேவி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, 11வது ஆண்டு துவக்க விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்ற மடுகரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களையும் பெங்களூரு எந்த ஊரு ஐயா சொன்னார். இந்த ஊர்ல இருக்கிறவங்களே இங்க வரலையே, பெங்களூர்ல இருந்து நாம போறோமேன்னு இல்லாம பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறாங்கன்னா
பதில் நான் பெங்களூர் சபையில சொன்னேன். ஏன்னா வள்ளலார் என்கின்ற காந்தம் இரும்பு துண்டை தான் இழுக்கும், மரக்கட்டைகளை இழுக்காது. இது பல நாடுகளில் நம்ம பதிவிடுகிறோம். இரும்பு துண்டு மட்டும்தான் அது இழுக்கும். ஏன்னு சொன்னால் இப்ப நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பே சமய வள்ளலாரின் உள்ள கிடக்கையில் விஞ்சி இருப்பது சமய புரட்சியா சமுதாய புரட்சியா? சமய சமய புரட்சி, சமய புரட்சியா சமுதாய புரட்சியா என்கின்ற தலைப்பிலே, சமுதாய புரட்சி என்கின்ற தலைப்பிலே சமய புரட்சியையும் சேர்த்து பேசி அமர்ந்துள்ள உலகெங்கும், அதாவது வள்ளலாரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ரெட்டியார் மனைவி. ரெட்டியார் வீட்டுல தண்ணியில விளக்கச்சான்னா அறிமுகப்படுத்தினாங்க. அது போன்று இப்போ உலகெங்கும் வள்ளலாரை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பவர் சதிசடிகளாருடைய மனைவி. குறிப்பாக சொன்னால் எங்களுடைய அன்பு அம்மா தனலட்சுமி அம்மா அவர்களையும், எனக்கு பின்னால் சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். பிரகாஷ் ராஜ் வேற இல்லை, எங்க அப்பா வேற இல்லை. சந்தோஷம் கூப்பிட்டு வச்சு தனியே நடக்க விட மாட்டாரு, நடக்கலாம்னு கூப்பிட்டு போவார். ஆனா இவரு தான் தூக்கி வச்சு நடப்பாரு. அந்த மாதிரி சமய கருத்துக்களையும் சமுதாய கருத்துக்களையும் பேசி அமர்ந்திருக்கின்ற அம்மா அப்பா உடன் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரின் பொற்பாத கமலங்களையும் என்னுடைய உள்ளமை மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். இறையருள் வள்ளல் பெருமான் என்ன உள்ள கிடக்கையில் விஞ்சி நிற்பது சமுதாய புரட்சியா சமய புரட்சியா என்கின்ற இரண்டு கருத்துக்களை இங்கே ஆய்வு செய்வதற்காக கருத்தரங்கமாக அமைத்து கேபினட் மீட்டிங். இது என்ன மீட்டிங் பார்த்தீங்கன்னா அருள் ஆட்சியினுடைய கேபினட் மீட்டிங். அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. யார் இப்ப இங்க வந்துக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர், வடிவேலு, நடராஜர், கோவிந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, மூர்த்தி, அப்ப இவங்கெல்லாம் யாரு? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அருளாளர். ஆக இந்த அருளாளர் மீட்டிங் இங்க நடக்குது. ஐயா ஒரு கேள்வி வச்சார், கடவுளுக்கு நிகரானவர் யாருன்னா இருக்கிறாங்களா? இல்லைன்னு சொல்லி பதில் அவர் சொல்லிட்டார். ஆனா கருணைக்கு நிகரானவர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. வடலூர்லயே கருணை நிகர் இல்லம் இருக்குது. அதனுடைய பிரதிநிதிகளாக எங்க அன்பு பெரியவர்கள் ஐயா 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்க கருணை நிகர் இல்லாது தாய் வீடு. இப்ப மடுகரை பாத்தீங்கன்னா பனையகுளம் நம்முடைய சித்திரமுத்த அடிகளாருக்கு தாய் வீடு. இந்த மடுகரை சபை கலம்பூர் சிவகுமாருக்கு தந்தை வீடு. வள்ளலார் சொல்றார், ஏன்னா பிள்ளாய் நன்றாய் தமிழ் செய்கின்றாய், நம்மை போன்றவர்களுக்கு எல்லாம் மாத்திரு பாஷை சமஸ்கிருதம் தான் சொன்ன உடனே மாத்திரு பாஷை சமஸ்கிருதம் தான், ஆனா பித்ரு பாஷை தமிழ்னார். அதனால இது எங்க தந்தை வீடு. இந்த வகையில உள்ளம் எனது வசம் நின்றதில்லை, உள்ளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன் பதத்து அன்பில்லை என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறு இல்லை, என்றனுக்கு உற்ற துணை உனையன்றி வேறு இல்லை, இளையவன் இவனுக்கு அருள வேண்டும் என்று உன்னளவில் இசைக்கின்ற பேரும் இல்லை, ஏழை இவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று ஏழ்வதென்றோரும் இல்லை, வந்து இறப்போர்க்கு இல்லை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை என்பால் இரக்கம் என்பதும் உனக்கில்லை, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்
ஜோதி. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, சன்மார்க்கத்துக்கு சமய மார்க்கமா சமுதாய மார்க்கமா? என்ன மார்க்கம்? யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்களேன், இல்லைன்னா ஐயா சொல்றோம். சன்மார்க்கத்துக்கு சமய மார்க்கமா சமுதாய மார்க்கமா? சார் சமுதாய மார்க்கம். சமய மார்க்கம் இல்லையா? சரியா ஐயா? வழக்கு திருமூலரிடம் செல்கிறது. அவர் பதில் சொல்றார். சைவத்தனி நாயகன் நந்தி உலகம் உய்ய வகுத்து கொடுத்த குருநெறி ஒன்றுண்டு. சுத்த சிவ மார்க்கமாம் சன்மார்க்கம் சார்ந்த உயிரே என்று வகுத்து வைத்தார் உலகத்தில் உள்ளவர்கள். இப்ப சொல்லுங்க, சன்மார்க்கம் என்ன மார்க்கம்? சுத்த சிவ மார்க்கம். சுத்த சிவம்னா என்ன? சமயம் தானே? சமயம். இது ஐயா தீர்ப்புல சொல்லுவார். அவருடைய கருத்தெல்லாம் பின்னாடி பேசும்போது ஐயா சொல்வார். நான் என்னுடைய கருத்தை மட்டும் பதிய வச்சிருந்தேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் இந்த ஆன்மா உயிதல் என்றால் வாழ்தல், மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை பெற்றுக் கொள்ளுதல் இல்லையா? அந்த மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்க வரணும்? இங்கதான் வரணும். திருமூலர் சொன்னதோட கூட நம்ம திருமூலரை கூட விட்டுடலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொன்னதாக அருட்பாவிலே வரலாறே பதிவு வைக்கிறார். என்ன சொல்றாரு? பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் வேதமுற்று இங்கும் அங்கும் போருற்று இறந்து வீண் போயினார். என் தெய்வம் உன் தெய்வம் தன் தெய்வம் சொல்லி சண்டை போட்டு வீண் போயிட்டாங்க. இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறை சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இப்படி இட்டனன் வேறு என்னற்க என்ற சர்க்குருவே. யார் சொல்றதுங்க? அருட்பா. ஆண்டவர் சொல்றார். அருட்பாவை என்ன அளவில் கேட்டீங்கன்னா, அருட்பாவினுடைய ஆசிரியர் சிவபெருமான், எழுதியது வள்ளலார். திருவாசகத்தினுடைய ஆசிரியர் மாணிக்க வாசகர், எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையார். ஏன்னா இது அவர் சொல்ற நல்ல சொல்மலர் நீ எடுத்து கொடுக்க நான் கொடுத்தது. அது மாத்திரம் இல்ல, அருட்பா மருட்பா வழக்குல அந்த பாட்டை எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அந்த தர்மி போறான் பாரு நாகேஷ், உன் பாட்டு தான் ஏன் தப்புன்னு சொல்றான், எடுத்துன்னு போய் அந்த மாதிரி இவர் எடுத்துன்னு போய் கீழே தியானத்துல வச்சிட்டாரு. அந்த வடலூர் சத்தியஞான சபை கீழே போய் நீ சொன்ன பாட்டெல்லாம் நான் எழுதுலையா, ஆர்வம் தப்புன்னு போட்டான், நீ போட்டுக்கிட்டாரு. இவர் அங்க உட்காந்துட்டாரு. அவர் போனதுனாலதான் எல்லாரும் எழுந்துன்னா வழக்கு தள்ளுபடியாச்சு. ஆக அருட்பாவை இன்னைக்கு இனிமேல் தான் சொல்றோம். அருட்பாவினுடைய ஆசிரியர் சிவன், எழுதியது வள்ளலார். இப்போ சொல்லுங்க, சன்மார்க்கம் வேற சமயம் வேறையா? சைவம் வைணவன்றது வேறங்க. அது அந்த நீங்க கருத்தியலா இதை பார்க்கணும். ஏன்னா இப்ப ஐயா அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, வல்லவன் ஒருவன் பூட்டிய பூட்டை திறக்க யாருமே முடியல, வள்ளலார் தான் திறந்தார். சமயத்திலேயும் வேதங்கள் பூட்டிய பூட்டை திருநாவுக்கரசர் தான் திருமுறை காட்டுல 10 பாடல்கள் பாடி திறந்தார். வேதங்கள் பூட்டிய பூட்டை திறக்கிறதுக்கே 10 பாட்டு தேவைப்பட்டுச்சு. இந்த ஆன்மா கோயிலை திறக்கிறதுக்கு 6000 பாடல் தேவைப்பட்டு நம்ம ஐயா பாடி இருக்கிறார். ஜாதி கோயிலை கட்டுகின்றவர் மத்தியிலே ஜோதி கோயிலை கட்டி காட்டியவர் வள்ளலார். இப்ப சொல்லுங்க, அது சமுதாய புரட்சியா சமய புரட்சி? சொல்ல அவர் பதிவு வைக்கிறப்ப நான் ஏன் வந்தது நான் தான் சொல்லணும். ஐயா மடுகரையில இன்னைக்கு சமரச சன்மார்க்க சங்கம் நடத்துகிறது, அது பேசுறதுக்கு போறாங்க. வள்ளலார் சொல்றார், அகம் கருத்திருக்கிறது புறம் வெளுத்திருக்கிறது, அவர்களை எல்லாம் திருத்தி உடனே அடைய முடியுமா? சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்து. இங்க வரலாம் உங்களுக்கு என்ன கிடைக்காத? மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்காது. மத்தறிவோம் என சிறிது தாங்கிருக்கிறாயின் மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே அந்தோ சற்றும் உம்மாலே தடுத்திட முடியாது. சத்தியவான் பார்த்து சொன்னவரே வள்ளலார், நான் இல்ல. அப்போ சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும்னா
முதல் அவருடைய புரட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இறைவன் என்பவன் எப்படி இருக்கின்றான் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வந்தவர் வள்ளலார். வடலூர்ல கட்டி இருக்கிற ஞான சபைய அதுக்கு முன்னாடி சிவமே சொல்லுது. சிவம் என்ன சொல்லுதுன்னா, ஏமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அடிப்படி பார்க்காத, இதான்பா நானு சுயமா எழுந்து நின்னுச்சு திருவண்ணாமலையில. எப்படி நின்னுத? ஜோதியா நின்னுச்சு. நான் தான் ஜோதி தான் என் வடிவம் சொல்லுச்சு. அததான் வள்ளலார் சொன்னார். மாணிக்க வாசகர் அரும் பெரும் ஜோதினார். வள்ளலார் தான் சொல்றாரு, நீ அரும் பெரும் ஜோதி தான், ஆனா அரும் பெரும் ஜோதியா இருந்து என்ன பிரயோஜனம்? தனிப்பெரும் கருணையா வா, தனிப்பெரும் கருணையா வந்து எங்களை ஆட்கொள். தனிப்பெரும் கருணை என்பதை சேர்த்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்று பதிய வைத்தார். ஆன்மீகத்திலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் வள்ளலார். துறவிகள் சாப்பிடுவதற்கு மடம் கட்டிய காலத்திலே தர்மசாலையை கட்டினார். ஒரு துறவி எதங்க முதல்ல கட்டணும்? மடம் கட்டுவாங்க. மடமா கட்டினார், சாலையை கட்டினார். துறவரத்தின் விதிகளில் அக்னியை அவன் பத்த வைக்கக்கூடாது. எந்த துறவியும் அக்னி பத்த வைக்கக்கூடாது, தனக்காக பத்த வச்சுக்க கூடாது. யார வாழ்க்கை பத்த வைக்கலாம்? இவர் தான் பத்த வச்சார். இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது வடலூர்ல. நெருப்பை நெருப்பால் அழித்த உத்தமர். புரட்சி எங்க ஆரம்பிக்குது பாருங்க. வீர படத்துல பாத்தீங்கன்னா அஜித் நடித்த ஒரு படத்துல சாப்பாடு கேட்டு போட்டு நல்லா சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டு அடி அடி நடிப்பார். அவன் வேற இல்ல, நம்ம வள்ளலார் வேற இல்ல. தர்மசாலையில கூப்பிட்டு போட்டு ஆணவம் கண்ணும் மாயை அகற்ற வேண்டிய இவருக்கு கூப்பிட்டு இந்த உட்கார விஷயம் எனக்கு நேரா கத்து பாருங்க. உங்களுக்குலாம் தெரியாது, இந்த மேடையில உட்காரவங்களுக்கு அது 3 இருக்கும் தான் நேரா போட்டு மேடையிலே பாருங்க. ஆணவம் அகல வேண்டும், கண்மை கரைய வேண்டும், மாயை மறைய வேண்டும். இல்ல இதற்காக தான் என்னை வர வைத்தான் என்று பதிய வைக்கிறார். அகம் கருத்து இருக்கிறது, புறம் எழுத்திருக்கிறது. அவங்கெல்லாம் சன்மார்க்க சங்கத்துல அடையணும் சொன்னவரு எந்த பொருள் மேலையும் ஆசை அவருக்கு இல்லையா. கையில் கிடைத்த பணங்களை எல்லாம் கேணியிலும் குளத்திலும் எரிந்தனன். அப்படி எரிஞ்சவருக்கு ஒரு ஆசை இருக்குதான். என்ன ஆசையா இருக்குது? வள்ளலாருக்கு ஒரு ஆசை இருந்ததாக அவரே பதிய வைக்கிறார். ஆசை உண்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்குதாமே சொந்தமா. என்ன ஆசை? தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கண்டு கழித்திடவும், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெரும் சங்கம் நீடுழி துளங்கவும், சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்று ஆடி பாடிடவும் இச்சைகான் என்றாய். அப்ப அவர் உள்ள கிடக்கையில் எது மிஞ்சி இருக்குது? கோயிலையா? எந்த கோயில? ஆன்மாவுக்கு கோயில. இப்ப இங்க இருக்கிறாரு, போகும்போது பேர் உபதேசத்தில் என்ன சொன்னாரு? இப்ப இந்த உடம்புல இருக்கிறேன், இனிமேல் எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வேன். இப்ப இங்க இருக்கிறாரா இல்லையா? வள்ளலார் இருக்கிற. அதான் உண்மை. ஏன்னா இப்ப நம்ம அப்ப நீங்க சித்தி விலாகத்திலேயோ அந்த ஜோதி ஞான சபையோ பார்க்கறதுனால அங்கேயே இருக்கிறாருன்னு பொருள் அல்ல. படிக்கும் போது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல போனீங்கன்னா மேக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும். துணை படம்னு ஒண்ணு வரைவோம், வரைஞ்சி அதனுடைய ஆங்கிள் எல்லாம் குறிப்போம். அப்புறம் உண்மை படம் ஒண்ணு வரைவோம். அது மாதிரி மாதிரி படம் தான் அது. உண்மை படம் எங்க இருக்குது? ஐயா சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை பிடித்து பிசைவராம். எப்போ? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. வள்ளலார் சொல்றார், நீர் உண்டு, நிலம் உண்டு, ஒழிகள் எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு வந்தவரு கடைசியா ஒரு கோடு போட்டு என்ன சொல்றாரு? நின் பத தியானம் உண்டாகில் அரசே. அப்போ நின் பத தியானம் உண்டாகினா தான் நம்ம பண்ண முடியும். அவருடைய உள்ள கிடக்கையில் என்ன இருக்குது? இந்த சமுதாயம் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, இப்போ இது ஒரு மைக், இது சொல்றோம், இதை பாக்குறோம், இதை மைக்குன்னு சொல்றோம். எப்படி பாத்தீங்கன்னா கண்ணால பாக்குறோம். இதுவே இரவு நேரம் வச்சுக்கல, இரவு 8 மணி 9 மணி இங்க இருக்கிற விளக்கெல்லாம் அணைச்சிடறோம். அதே கண்ணு உங்களுக்கு இருக்குது, அதே மைக்கு. சொல்ல முடியுமா கையில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் தெரியல?
அப்ப எப்படி? ஒளி துணை செய்ய கண்களால் பார்த்தோம். எது துணை செய்து? ஒளி துணை செய்து. நாம் அதை மறந்துடுறோம். நான் தான் பார்த்தேன்னு சொல்றோம். அப்போ அந்த ஒளி தோன்றதுதான் வள்ளலாரினுடைய சமய புரட்சி. சமுதாய புரட்சி இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ரெண்டு கண்ணு எல்லாருக்கும், ஐயா சொன்னார், எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது இல்லை. ரெண்டு கண்ணு ரெண்டு காது இருந்தா கூட ஒரு கண்ணு கொஞ்சம் கூர்மையா இருக்கும். நீங்க அது நுண்ணித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காது கூர்மையா இருக்கும். ஒன்னும் விளக்கமா சொன்னா ரெண்டு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா ஒரு பொண்டாட்டி மேல கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கும். இல்லங்க, அது மாதிரி அந்த அந்த எந்த ஆசை அதிகமாக இருக்குதோ அதுதான் சமய புரட்சி இல்லையா? அததான் அவர் சொல்றாரு. பன்னெறி சமயங்கள் மதங்கள் எனும் பவநெறி பரவியது. அதனால இந்த மக்கள் என்ன அறிஞ்சுக்கலையா? செந்நெறி அடைந்தில. இந்த பல நெறிகள் இருக்கிறத போய் சரி பண்ணுப்பான்னு அனுப்புறாரு. அங்கிருந்து அனுப்புறவரு அதுக்காக தான் உன்னை அனுப்புறாரு. இறந்திருந்த உலகார் செவியிருள் அடைந்தனர். ஆதலின் இனி நீ உன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி என்னும் வான் புத்தமுது அருளுகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்து என்ற அரசே தனி நடராஜ சர்க்குருமணியே. ஏற்கனவே அருளாளர்கள் வந்தாங்க. சொன்ன மாதிரி அம்மா சொல்ற மாதிரி அவங்களாம் நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிடக்கூடாது. வள்ளலாருடைய புரட்சி அவங்களாம் எதோட நின்னாங்கன்னா துரியத்தோட நின்றுட்டாங்க, முக்தியோட நின்றுட்டாங்க. சித்தி என்கின்ற வார்த்தையை அவங்க பேசல. சித்தி என்பது நிலை 300 சாதனம் சொன்னார். முக்தி என்பது நிலை 300 சாதனம். சித்தி என்பது நிறை சேர்ந்த அனுபவம். அந்த சித்தி நிலைக்கு போனவர் தான் வள்ளலார். அந்த சித்தி நிலைக்கு போவதற்காக நம்மை அழைத்து கொண்டு சென்றவர் வள்ளலார். இதை அங்க சொல்றார். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைதான் இன்று என்ன ஒரு தந்தனல் தாயே. இந்த சன்மார்க்கம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இருந்தது. ஏன்னா பதிய வைக்கிறார், திருமூலர் பதிய வைக்கிறார். நீங்க உயிரோடு இருக்குன்னா சன்மார்க்கத்துல சேர்ந்தது பண்ணது. ஆனா அந்த சன்மார்க்கத்தில் இருக்கின்ற துரிசிகளை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி அதில் சத்தியத்தை சேர்த்த பெருமை வள்ளலாருக்கு உண்டு. அங்கம் இருக்கிறது, வெட்டி எடுக்கிறாங்க, கோளாறு எடுக்கிறாங்கன்னா அதுல இருக்கிற துரிசு எல்லாம் நீக்கி அதை சுத்தமா ஆபரணமாக 24 கேரட்டா மாத்தின வேலையே வள்ளலார் தான் செஞ்சார். வேற யாரும் செய்யல. அதுவும் யாருக்குன்னா ஒரு காலத்துல அம்மா சொன்ன மாதிரி சமுதாயத்துல கோயிலுக்கு எல்லாம் பெண்கள் வர முடியாது, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னாங்க. வள்ளலார் மட்டும்தான் சன்மார்க்கத்துக்கு யாரும் வரலாங்க, இல்லறத்துல இருந்தே வரலாம்னு சொன்னார். அப்படி சொன்ன வள்ளலார் சோற்றிலே ஒரு கால் சம்சார சேற்றிலே ஒரு கால் கூழு கழிவு வேணும், கோட்டணிகை கோவே என் ஊழு கழிவு வேணும். தர்மசாலையை கட்டின வள்ளலார் தர்மசாலையிலே இல்லைங்க. அதுக்கு அடுத்து ஞான சபையை கட்டின வள்ளலார் ஞான சபையிலே இல்ல, சித்திரத்துக்கு போயிட்டார். தனித்திருக்கு சொன்னார். சமுதாயத்தை விட்டு விலகி இருந்தார். தனித்திருக்கு சொன்னார். அறிவு பசியோடு இருக்க சொன்னார். ஆன்ம பசியோடு இருக்க சொன்னார். அங்கதான் போய் பெற்றுக்கொள்ள இம்மையிலே மேலையிலே தவத்தால் மேலுகின்ற பெரும் பயணம் எல்லாம் காலையிலே தர்மசாலையிலே வாங்கினார். ஒரு பகலில் ஒரே பகல் பொழுதுல வாங்கிக்கிறார். காலையிலே தர்மசாலையில. இன்னைக்கு சோறு எல்லா இடத்துலயும் போடுறாங்க. சோறு போட்டா சொர்க்கம் போலாம்னா நான் எல்லா மேடையிலையும் சொல்றேன். பெரிய பெரிய ஹாஸ்டல், மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யற ஆயா கூட சோறு போடுறாங்க. முதல்ல அவங்க தான் போயிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற சன்மார்க்கிகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பணத்துல சோறு போடுறாங்க. நான் எங்களை மாதிரி சன்மார்க்க சங்கம் நடத்துறவங்க உங்களை மாதிரி கொடுக்குற பணத்துல நாங்க போடுறோம். நாம குடிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். யாரோ குடிஞ்சாங்கன்னா குதிரை இடத்துல பிரயோஜனம் இல்லை சார், நீங்க குடிக்கணும் சார். அதான் சன்மார்க்கம். அம்மா சொன்னாங்க இது சன்மார்க்க ஒழுக்கங்கள்ல இருந்ததெல்லாம் நாம நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதான் சமுதாயத்துல அந்த புரட்சியை எப்படி பண்ணா கசப்பு மருந்த மேல இப்ப வர முட்டையில பப்பர் முட்டாய், பழைய காலத்துல முட்டையில மேல கலர் போட்டி கொடுத்து கொடுப்பாங்க இனிக்கும். நாம என்ன பண்றோம், அந்த இனிப்பு மட்டும் சப்பிட்டு கீழே துப்பிடும். உதாரணத்துக்கு இந்த மடுகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மடுகரையில ஒரு 5000 பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5000 பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 50 போலீஸ் தான் இருப்பாங்க. சமுதாயத்தில் பல கோடி மக்கள் இருந்தாலும் எந்த சமுதாயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அந்தந்த சமுதாயத்திற்குரிய ஒரு கடவுள் தான் இருப்பார்.
இஸ்லாத்தா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், இந்துக்களுக்கும் பல கடவுள் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கடவுளை எதற்காக வைத்துக் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த சமுதாயத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சமயத்தில் புரட்சி ஏற்பட்டால் ஒழிய இதை நெறிப்படுத்த முடியாது என்பதை இந்த உலகிற்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியவர் வள்ளலார் என்று சொன்னால் அது மிகையாக இல்லைங்களா? அதான் அவர் சொல்றார். இப்படியே சொல்லி வந்தவரை என்ன சொல்றாரு, ஒரு இதுக்கெல்லாம் முடிவா என்ன சொல்றாரு, ஒருமையில் இந்த உலகம் நடைபெற வேண்டும். அம்மா சொன்னாங்க, எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவரவர் அவர் உள்ளம் தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடமிடம் இடம் என அறிந்தேன் அந்த வித்தகற்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்றார். நம்ம வீட்லயே ஒண்ணும் இல்லையா சார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ விவாகரத்து கேஸ். போன மாசம் கல்யாணம் ஆகுது, இந்த மாசம் கோர்ட்ல டைவர்ஸ்ல நிக்குது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க பாருங்க. இவங்க உருவங்க இங்க வராதுதான், சன்மார்க்கத்துக்கு வரல. அதான் இந்த இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சன்மார்க்கியம், ஒரு சன்மார்க்க ஜாதி பார்க்காத, மதத்தை பார்க்காத, வசதி வாய்ப்பை பார்க்காத, சன்மார்க்கியா புடிச்சு கட்டிட்டு அது கோர்ட்டுக்கு போவாது. ஏன்னா ஒரே ஜட்ஜி ஐயா தான், அங்க போனா அவர் தீர்ப்பு வழங்கிடுவார், கரெக்டா பார்த்துருவார். அதனால விண்ணப்பத்தை எங்க வைக்கணும்? பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் வைக்கிறாரு ஐயா, அதுலயே சொல்றாரு அவரு. பிள்ளை விண்ணப்பத்தை இப்ப நான் சொன்ன பாடல் இருக்குது, சின்ன சிறு விண்ணப்பத்துல சொல்றாரு, தங்கமையா அணையார் கூடிய சன்மார்க்க சங்கத்தை தான் நாங்க ஏற்படுத்தணும், அதுல நீ வரணும், அந்த கோயில் கண்டுடணும், அந்த கோயில்ல என்ன அகம் குளிர ஆடி பாடணும்னு சொல்றாரு. அதுதான் உள்ள கிடைக்கையாரு. இப்படியே பாடின்னு வந்து இறுதியா சொல்றாரு, ஏன்னா ஐயா டைம் கொடுக்கணும், அவங்க என்ன பார்க்கும்போது தான் எனக்கு டைம் ஆயிடுச்சோன்னு பெல் அடிக்கிறாங்க. அதனால பாடின்னு வந்து என்ன சொல்றாரு, எதற்காக ஒவ்வொரு ஆன்மாவையும் தனு கரண குண போகங்களை கொடுத்து இந்த உலகத்துக்கு போன அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புனாரு? கல்யாணம் பண்ணிட்டு புலவடிகளை பெற்று சொத்து சொந்தம் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு அனுப்புனாரு. அனுபவத்தை பெற்று இந்த ஆன்மா ஆதியில் எப்படி இருந்தா அதான் சொல்றாரு, ஜாதி மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் சொன்ன அருட்பெரும் ஜோதி. ஆதியில ஜாதி மதம் எல்லாம் கிடையாது, எல்லா உயிருக்கும் சிறப்பாவான்னு சொன்னார். செய்தொழில் வேண்டும், அவன் செய்யற தொழிலை வச்சு பிரிச்சு வச்சுட்டாங்க. அவையா சொல்றாங்க, உடம்பினால் வளர்ந்த எடுத்ததுடைய பயணம் உருமுறையை காண வேண்டும். அந்த உருமுறையை எங்கே சென்று காண வேண்டும் என்று சொன்னால் மடுகரை வடலூர் பக்கத்துல இருந்த ஐயா நீங்க போலாம், பெங்களூர்ல இருந்து நாங்க மாசம் மாசம் வர முடியுமாயா? அதுதான் வள்ளலார் என்ன சொன்னாரு, வருவார் அழைத்து வாரீர் உடலூர் வடக்கு சக்தி உங்க உடம்புல இருக்குதியா அந்த ஜோதி, நீ உடம்புல போய் பாரு. வெளியே தேடினவங்களாம் இன்னைக்கு வரையில் தேடிக்கிறான், பெருமாளும் தேடிட்டாங்கிறான் இன்னைக்கு வரையில, அவனால பார்க்க முடியல. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு, மகனே படிமுடி அனைத்தையும் கடந்தனை பார், இது பார் என்று அடிமுடி காட்டுறாராம். அப்ப இவர் படிமுடியை எப்படி கடந்திருப்பார்? ஏன்னா உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை என்றாரு, உண்பதற்கு பழைய கஞ்சிக்கு வழி இல்லை, படுக்கவோ பாய்க்கும் கதி இல்லைன்னவர கல்விக்கே அதிபதியா இருக்கிற அவன் கொண்டாட்டி அவன் கூட்டுக்காரனால பார்க்க முடியல. உலகத்துல இருக்கிற செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் பெருமாள் லட்சுமி, அவன் கூட்டுக்காரனால பார்க்க முடியல. அப்பேற்பட்டதை நீ பார்த்துட்டு சொல்றாரு. சொன்னவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். வள்ளலார் சொன்னா நம்ம சந்தேகம் வரலாம், எப்படி இவர் போய் பார்த்திருப்பாங்க. சொன்னவர் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். பார் இது பார் என்று அடிமுடி காட்டத்தோட நிக்கலாம். கையில் ஒரு பொங்கல் கங்கணம் கட்டுறாரா, மகனே நீ நினைத்த நன்மை எல்லாம் நாம் அறிந்தோம், நின்னையே நேர்காண வந்தோம் என்று சொல்லி தண்ணீர் மலர்கால்கள் எடுத்து அவர் செஞ்சு வைக்கிறார். 10 பாட்டு பாடின அப்புறம் அங்க போய் கேட்கிறாருங்க, ஐயா உன்னுடைய காலை என் தலைமலை நான் சமண சமயத்துல தெரிஞ்சிட்டு வந்தேன், அதனால எனக்கு என் உடம்புல வந்து சூளத்தை மூவிலை சூளத்தை பண்ணாடத்துல குறிக்கிற, அதுக்கு என்ன சொல்றாரு, நீ சக்தி முகத்துக்கு வாங்காரு. ஆனா சன்மார்க்கத்தில் மட்டும்தான் நீங்க பாருங்க, சமய மார்க்கத்தில் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடவுளாக இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்கு சென்று அவர் போய் அடையணும். மாணிக்க வாசகருக்கு இவர் தலைமையில தூக்கி வச்சிருந்த மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு, கோலமார் பொதுவினில் நலமது தில்லையில் வருக. ஐயா நான் பார்த்து குதிரை வாங்க போனேன், என்னுடைய ஆன்மா இலகிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ வந்து என்ன கூப்பிட்ட, நான் உன்னை பார்த்ததும் தெரிஞ்சினேன், கண்ணால் நானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேடினன் காண்கின்றாரு. நிலந்தனில் நீர்க்கைகள் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டணும் சொன்னவருக்கு என்ன பண்றாரு,
மீண்டும் நீ வரும்னு நான் பார்த்தா அடியார்களை மட்டும் விட்டுட்டு போயிட்ட. அப்புறம் கண்ணு வச்சு பார்த்தா அடியாரும் அரும்பெரும் ஜோதி ஏற்பட்டது. அந்த ஜோதியில பொய்யும் நானும் புறத்தே இருக்க நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. கோலமார் பொதுவினில் பிள்ளைக்கு வாங்க சொன்ன என்ன. ஆனா வள்ளலாருக்கு மட்டும் என்ன பண்றாராம், வர வேண்டியவரு எங்க வந்தோம்னா சத்திய ஞான சபைக்கு வந்திருக்கணும். ஆனா இவரு என்ன பண்றாரு, மேட்டுக்குப்பத்துக்கு போறாரு. வள்ளலார் எங்க இருக்கிறாரோ அங்க தேடியும் போறார். அப்ப ஒரு இறைவனே ஒரு தொண்டனை, ஒரு சாதாரண அடியாளை தேடி வருகின்றான் என்று சொன்னால் அவருடைய தரம் எப்படிப்பட்ட தரமாக இருக்க வேண்டும். ஒரு இறைவன் தேடி வந்த ஒரு மகனை, ஒரு மகானை அவர் காட்டிய வழியை நாம் சென்று போட வேண்டாவா? அதுதான் அவர் சொல்றாரு, அறிவு உலகியவர்களுக்கு தான் சுத்த சன்மார்க்கம் பதிவு வைக்கிறாரு. ஏன் போனவன் சாதாரண ஜனாதிபதியே தேடின்னு வரான் அவன் வீட்டுக்கு. அப்ப அவர் போகும்போது நீ வர மாட்டேன்ற, சத்தியம் காலில் வீழ்ந்து கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு, சிற்றடியேன் நீ தான் வணங்கி வழங்கு அழைக்கின்றேன். சத்தியம் மூணு முறை வைக்கிற, சத்தியம் வச்சு வாங்க வாங்க என் மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கம் தோழி. மரணம் பெரும்பாலும் இருக்கத்திலே பெரிய குற்றம் மரணம் தான். மரணத்தை பார்த்து பயப்படாதவன் யாருமே கிடையாது. ஆனா வந்து மரண பயம் தான். எப்பேற்பட்ட கோடி கோடி வச்சிருக்கிறவங்க கூட மரணம் தான் பயப்படுறான். அந்த மரணத்தை கூற்றுதைத்தார்கள். ஐயா பேசும்போது சொன்னார், கூற்றும் புதித்தலும் கை கொடும் நோக்கலின் நாட்கள் தலைப்பட்டது. வந்த நோக்கம் மரணம் இல்லா பெருவாழ்வை இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் என்ன பண்ணோம், எளிமையா எடுத்து செல்ல வேண்டும். உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் இப்போ ஆகாமியம் பிரார்த்தம் அந்த 3 கர்மங்கள் இருக்குது இல்லையா, அதை தொலைச்சிட்டு உலகியல் அனுபவங்களை பெற்று எங்க போனோமோ அங்க வந்து சேர்றதுக்கு தான் நம்ம தனுக்காக்க போனோம். இந்த இதை தரோம். நாம் என்ன பண்றோம், இங்கேயே போட்டு டென்ட் போட்டு உட்காந்துடுறோம். வந்தவங்க வினை கடியாக முன்ன எதுவுமே பற்றற்ற மொத்தமே வாழை கனி போல் விழுதுகின்ற பரமேன்னு சொல்றாரு. நம்ம பற்றம் இல்லையே. ஐயா சொன்னாங்களே, பற்றதே பற்றற்றான் தாளினை அப்பற்றினை விடுவதற்கு. பற்று விட்டு ஒரு வள்ளலார் பற்று இல்லைனார். அவரே சொல்றாரு, எனக்கு பற்று இருந்ததையா, சன்மார்க்க சொந்தம் நடத்தினையா, அதுல எல்லாரும் சேர்ந்தையா, அதுதான் எனக்கு பற்றுன்ற சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு. காலையில அமல் படிக்கும் போது முடிக்கிறாங்க, உலகில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் நீ அடைந்து விலகுக. மத்த கோயில்லாம் ராமான் கூப்பிட்டாதான் வரேன். பாரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கையெழு கொண்டு மெய்யெழு போத்திக்கிது சேலையை எசிக்கிறாம தன்னை நம்புது. கையெழு கொண்டு மெய்யெழு போத்திக்கிட்டு முடியல. கடைசியா தான் அதை நின்று வேடிக்கை பார்த்தோம். கடைசியா தான் கோபாலா கவிதா நான் கூப்பிட்டு. ஆனா ராமலிங்கம் நீயே போயிடு, அவன் கூப்பிடுவான்னு நினைக்காத. இங்க வராதவங்க சன்மார்க்க சங்கத்துக்கு வராதவங்க எல்லாம் நீயே போய் கூப்பிடுங்க. அது அவரும் சொல்றார், ஆண்டவனுடைய பொருளை கொடுத்து அடைப்பேன், ஆண்டவனிடத்தில் முறையிடுவேன், ஆனால் அச்சில் வார்ப்பேன், ஆவன்னா மொடாவில் வார்ப்பேன் இல்லையா? அதனால வள்ளலார் ஓய்ந்து விடுவார் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். வள்ளலார் ஓய்ந்து விடுவார் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கின்ற கடைசி உயிர். அதனால்தான் மனிதநேயம் மறுத்து கிடந்த காலத்திலே ஆன்மநேயத்தை பற்றி பேசியவர் வள்ளலார். மனிதநேயம் மறுத்து கிடந்த காலத்திலே ஆன்மநேயத்தை பற்றி பேசியவர் வள்ளலார். ஏனென்று சொன்னால் 1823 மகாபட்டி எறும்பு புத்தியில் எறும்பு சேர்த்து வைத்திருந்த அரிசிகளை எல்லாம் தோண்டி எடுத்து அலசி கஞ்சி காசி குடித்ததாக வரலாறு சொல்கிறது. அப்போ அந்த மனிதநேயம் மறுத்து போயிருந்த காலத்திலே ஆன்மநேயத்தை பேசி எறும்பு முதல் யானை வரை இருக்கின்ற ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்கள், அதனால்தான் ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதரர்கள் என்று சொல்கின்றார். அது சமுதாய புரட்சியாக இருந்தாலும் கூட அதற்கு வித்திடுவது ஆன்மீக புரட்சி, சமய புரட்சி. அதனால்தான் தனக்குன்னு ஒரு கொடி, தனக்குன்னு ஒரு சங்கம், தனக்குன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் வள்ளலார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடைசி பேருபதேசத்துக்கு முன்னாடி, பேருபதேசத்திற்கு முன்பு ஒரு செய்தி, ஒரு பாடல் பாடுறார். என்ன சொல்றாரு, பிச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனே, பிச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன் இச்சையெல்லாம் எய்த இசைந்து அருள் செய்தனையே. இந்த பைத்தியார உலகன்றார். என்ன உலகன்றார்? சொன்னவர் வள்ளலாருங்க. நீ சிவகுமார் சொல்றான்னு நினைச்சிடாதீங்க, அப்புறம் திட்டு போவீங்க. சொன்னவர் பிச்சுலகர் மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன். 6000 பாடல சொன்னையா,
இச்சையெல்லாம் எய்த இசைந்து அருள் செய்தனையே. பாருங்க, என்னுடைய ஆசையெல்லாம் நீ செய்துட்டு அருள் செய்துட்ட. யார் கடவுள் தெரியாத என் பின்னாடி சுத்திக்கலாம் சொன்னவரை அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருள் ஆட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு. அவர் கைப்பற்றியது இந்த உலகியல் ஆட்சியே அல்ல, அருளியல் ஆட்சி. தங்கோடு அளவது தந்து செங்கோல் செலுத்தும் சொல்லிட்டாராம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கம். உன் இஷ்டப்படி விளையாடுறான்ட்டு. இது வரைக்கும் நம்ம லிமிட், இந்த மடுகிற வரையும் நம்ம லிமிட்டை இதான் பண்ணி ஆள் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த அருள் உலகம், அருளாளர்கள் உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நீ ஆட்சி செய். மத்தவங்க அமைச்சரை வச்சுக்க. 63 பேரு, 76 பேரு, 900 பேரு, அதை எவனா வச்சுக்க, ஒரே அமைச்சரை வச்சுக்க. நான் ஆனான்னு சொல்லு. ஆனா யாரு சிஎம்? அவர்தான் சிஎம். ஆமா, அதம்மா. அப்ப அருள் ஆட்சி வரும்போது எப்படி வராரு? ஒண்ணுமே தெரியாத வராரு. 6 மாசம். இப்போ அதுக்கெல்லாம் இங்க சொல்றாரு அருட்பாவுல அகோலோட நீங்க அருட்பாவையும் அகோலையும் முற்றோதல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வள்ளலார் கோயில போய் உட்கார்ந்து படிக்கிறது அவர் படிக்க தெரியாது. வள்ளலாருக்கு நீங்க படிக்கிறதுல அவர் சந்தோஷப்பட்டு வர்றேன்னா முற்று உணர்தல் வேண்டும். என்ன வேணும்? முற்று உணர்தல் வேண்டும் சார். சிவன் கோயில போய் சிவபுராண 96 வரைக்கும் படிக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் வந்துடாது. அவருக்கு ஒன்றும் அது தெரியாது. நீ உணரணும். உள்ளிருக்கின்ற ஆன்மா உணர வேண்டும். முற்று உணர்தல் தான் வேண்டும், முற்று ஓடுதல் வேண்டாம். அம்மா படிக்க சொன்னாங்க. அவங்க என் டோன் நல்லா இருக்குதா, அவங்க டோன் நல்லா இருக்குதா, நான் நல்லா பேசுறேன்னா அவங்க நல்லா பேசுனாங்க. அது இல்லை. உள்ள அதுல இருக்கின்ற நடை பயில வேண்டும். அவங்க ரூல் கொடுத்துட்டாங்க. வண்டி வாங்கியாச்சு, காரு கேட்லாக் கொடுத்துட்டாங்க. அந்த கேட்லாக் படிச்சு பயன்படுத்தும். நம்ம படிச்சு என்ன பிரயோஜனம்? பிராக்டிஸ் வேணும் இல்லை, அதுதான் சமமா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாரு? பரோபகாரமும் சத்து விசாரமும் தேவை. பரோபகாரமும் சத்து விசாரமும் தேவை. தனிமனித ஒழுக்கம் சொன்னாங்க பாருங்க அம்மா, அருமை. அந்த தனிமனித ஒழுக்கம் எங்க வரும்னு சொன்னா சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும். நீங்க ஒவ்வொரு நாளும் சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம வேலை இல்லைங்க. அதை வந்துட்டோம்னா போயிட்டு போற வேலை யார்த்த? மடுகரைக்கு வரணும். அந்த குரூப்புகளை பஸ் ஏறி உட்காந்துட்டோம். டிரைவர் தான் இதான் தரணும். டிரைவர் தான் இதான் தரணும்னா அப்ப இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு டிரைவர் யாரு? அவர் தான் டிரைவர். டிரைவர், ஓனர், திரை, கதை, வசனம், இயக்கம் எல்லாம் யாரு? அவர் தான். நீங்க டிக்கெட் வாங்கி உட்காரணும். இப்ப பெண்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ இல்லையா? எங்க ஐயா எப்பவுமே டிக்கெட் வாங்கறது இல்ல. ஏன்னா இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், வடலூரில் இருக்கின்ற சத்திய ஞான சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தேங்காவோ மல்லிகை பூவோ மாம்பழமோ வேற எதுவுமே தேவையில்லை. ஐயா ஒரு புத்தகத்தில் எழுதினார், உன்னுடைய உள்ள கமலம் ஒன்று போதும். எது வேணா? உள்ள கமலம் தான் வேணும். அப்ப உள்ளத்தை இங்க கொடுத்துட்டீங்கன்னா உள்ளம் உருகாருக்கு கள்ளம் பெருகாது, ஞான வெள்ளம் வராது. சாலையாண்டவர் சொல்றாரு, ஞான வெள்ளம் பெருகாது. உள்ளம் உருக வேண்டும். சினம் இருக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் வாராய் பராபரமே. மனம் இறக்க கல்லார்க்கு வாராய் பராபரமே. மனம் இறக்க வேண்டும். எங்க மனம் இறக்க முடியும்? அம்மா சொன்னாங்க, யாரால போக முடியும்? மரணம் எல்லாம் பெருவாழ்வு. அந்த மனம் இரக்கத்தையும் என்னையும் ஒன்றாய் இறக்கவே படைத்தாய். இரக்கம் ஒருவில் என் உயிர் உறவும். வல்லவர் என்ன சொல்றாரு? ஒழுக்கம் மானத்தை விட பெருசுன்னார். வள்ளலார் இரக்கம் உயிரை விட பெருசுன்னார். இரக்கம் உயிரை விட பெரியது. அதனால தான் தயவனை தராது. அவர் கூட வந்து தயவை தர அந்தப்பா வச்சுப்பா, நீ வச்சுப்பா, நீ நட்டப்பா, தகுதியா நாள் நீ வந்திருந்தாப்பா. எத்தனையோ அருளால ஜீவன் முக்தர்கள் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல உறுப்பினரா இருந்தாங்க. இவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு? நானும் நீ ஆனேன், நான் அவனானேன் என்று அரையப்பா முரசு. நான் வேற அவர் வேற இல்லையா? ஓங்கார அணையின் மீது நான் இருந்த தருணம் என் மனவாளர் வந்தார். எழுந்த ஆங்காரம் ஒளி என்றால் எழுந்தவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா இருக்கிறார். யார் சொல்றா? திருமூலரே சொல்லுங்க. திருமூலர் என்ன சொல்றாரு? முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். ஒரு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லிருந்தால் என்னன்னு சொல்லி முடிச்சார். இவர் வண்டிதான் என்ன சொல்றாரு? நான் ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சி, அற்புத காட்சி, ஓடம் இருந்துச்சு, மேல போனேன், அங்க இருந்தாங்க, அம்மையாப்பா இருந்தாரு, நான் பார்த்ததெல்லாம் சாமி அறிவாரு அப்படின்னு சொல்லிட்டார். தீர்த்து சொல்லிட்டார். அப்போ யாராருக்கெல்லாம் இந்த பிறவி நீக்கம் வேண்டும்ன்றதான் இங்க வருவாங்க. வேற யாராலையும் வர முடியாது. ஐயா பட்டதெல்லாம் இவரே சொல்றாரு, பட முடியாத அரசே இனி பட முடியாதுன்றார். இன்பமாக இருக்கிறன்னு வந்தவரை
கடவுளையோ இனிமேல் என்னால முடியாது, ஈக இது தருணம். நீங்க போய் நல்ல நேரம் பாத்துக்கிறீங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே நல்ல நேரத்தை சொன்னவர் இது நல்ல தருணம் சொல்றாரு. இற்றை பொழுதில் இறைவன் நீயாகி உன் அடியவன் நானாகி ஈக இது தருணம். இப்போ கொடுக்கலன்னா ஊர் உலகம் உண்மைக்காரி துப்பியா? என்ன துப்பாது? அம்மா சொன்னாங்க பாரு, இந்த பிறவியில நான் எந்த தப்பும் செய்யல. ஐயா சொன்னார், மனுமுறை கண்ட வாசகத்தை பாருங்க என்ன சொல்றான், இந்த பிறவியில நான் எந்த தப்பும் செய்யல. ஐயா சொன்னார், தகுதியா இருந்தார். நீங்க கூட கேட்கலாம், அவர் தான் கேட்கணும் இல்லை. இப்போ இன்னைக்கு நான் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொன்ன டிரைவர் வரல, வண்டி எடுத்துமே ஐயா இருக்கு, ஐயா மதுரையில் இருந்து விட்டுரு, முன்னுன்னா என்னை இட்டாந்து விட்டுரு. நான் நினைச்சேன் சார், பெங்களூர் நான் இது வரைக்கும் ஓட்டதே கிடையாது சார். பெங்களூர்ல நான் வண்டியை ஓட்டினது கிடையாது. இவர் கேட்டு பாருங்க, பெங்களூருக்கு வந்தோம், பெங்களூர்ல இருந்து வீட்டுல இட்டாந்து விட்டார். வரவேற்போம் யாருமே இல்லைன்னா தூக்கு வரும், எதுவும் நல்லபடியா. அதான் என்ன சொல்றாரு, சுத்த சன்மார்க்கிகளுக்கு அவருடைய அஜாக்கிரதையா கூட ஞாபகம் துன்பமும் வராதுங்க. உதாரணம் நாம அதே மாதிரி அகம் கருத்து புறம் வெளுத்திருக்கின்றவனை சன்மார்க்க சங்கத்தில் அடைவிச்சார்னா என்ன அடைவிச்சார்? நான் இங்க வரத்துக்கு முன்னாடி மொத்தம் என்றும் மோகம் என்றும் சுத்தி திரிந்தது ஒரு காலம், ரத்தம் கட்டுப்பாடு இங்க வந்தது ஒரு ஞாபகம். அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த அப்பாவை பிடிச்சேன் நான். உலகில் அப்பா தான் நிரந்தரம் இல்லை போல இருக்குது, நீ நிரந்தரமா நிரந்தரமான அப்பா எப்படின்னா அவர் பாட்டில தான் கண்டுபிடிச்சேன். 5 மாசம் குழந்தையா இருக்கும்போது தில்லை தளத்திடத்தை தரிசிக்க சென்ற போது வேலையாக காட்டாமல் வெட்ட வேலையை காட்டிய என்னுடைய மெய்முறவாம் தந்தையே இருந்துச்சு. கூட வந்து அப்பா அம்மா அப்ப சொல் ராமையா பிள்ளை அப்பான்னு கூப்பிடல, அந்த அம்மாவா அம்மான்னு கூப்பிடல, சிவகாம வள்ளியை தான் அம்மா இருந்துச்சு. உன்னே பார்த்த தீசிகர் சொன்னார், ராமையா உன் பிள்ளை இல்லையா, அவர் பிள்ளையா, வாயா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடலாம். அந்த காலத்துல கூப்பிட மாட்டான், அந்த வந்து இன்னொருத்தனை கூப்பிட்டவே மாட்டான், உள்ள கூப்பிட மாட்டான், கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. ஏன்னா வந்தவர் இவர் ஐயா 6 மாசம் குழந்தை இல்லையா. அப்பதான் நினைச்சேன், அப்பா நம்ம உண்மையான அப்பாவோட இவர் தான் படுது, வேற அப்பாவை படிச்சோம்னா வேலைக்கு வராது. அதனால சொல்றேன் அன்பர்களே, இந்த பிறவி என்பது பிறவிதோறும் துன்பை தொடருங்க. இதெல்லாம் பாவம் சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா தான் நல்லதான், இவன் ஊனமா இருக்குதான், அதெல்லாம் முன்வினை. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், எவருக்கு உதவினர்? அவரவர் வினை வழி தான் இந்த தியாகம். இந்த வினை எல்லாத்தையும் காய்னா ஒரே ஆள் தான் முடியும். யாரால முடியும்னா இவரால் தான் முடியும், சிவனால் தான் முடியும். அந்த சிவன் தான் இவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். 5 தொழிலை நீ செய்ய அவரை ஆட்ட மாட்டேங்கிறார். டான்ஸ் மாஸ்டர் அவரு டான்ஸ் போடுறதுக்கே சரியா இருக்கு. ஏன்னா அந்த டான்ஸ் நின்று போச்சுன்னா அங்க சொன்ன பாரு, அந்த லப்பு டப்பு நின்று போச்சுன்னா நம்ம மூட்டை எடுத்துக்கிட்டா லப்பு டப்புன்னு இருப்பான். ராத்திரிலாம் நான் நீ தூங்கும் போதெல்லாம் நான் உன்னை பார்த்துனப்பா, இந்தாப்பா கோயில் வச்சுச்சு, இனிமேல் என்னென்ன அக்குறம் பண்றேன் பண்ணேன், நான் ராத்திரில நீ தூங்கும் போது நான் பார்த்துக்கிறேன். அதனால வள்ளலாருடைய புரட்சி உள்ள கிழக்கையில் எது அதிகமாக இருந்ததுன்னா என்ன சொல்றாரு, அவருடைய உள்ளம் என்ன சொல்லுது, கள்ளவாதனையை கலைந்து அருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்தே உள்ளவாறு அறிந்து உலகெல்லாம் கழிப்பிட்டு ஓங்குதல் என்று கொண்டு வருமோ. ஐயா ஒருமையில் தயார் முடிச்சிட்டாரு. வள்ளலே அது கண்டு அடியேன் உள்ள மகுதல் என்றோ என துயர்ந்தேன், ஒல்லியோ நீனது திருவுள்ளம் அறிந்தது உரைப்பது என்ன அடிக்கடி. இதெல்லாம் உனக்கு பெருமையா? இதெல்லாம் தெரிஞ்ச நான் எப்படி அவனுக்கு அடிக்கடி நான் சொன்னமான்ற, அடிக்கடி நான் சொன்னமா இல்ல. அதனால வள்ளலாருடைய வேட்கை சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஐயா சொன்னார், 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியும் என்பதை நிரூபித்தவர் வள்ளலார். ஒரே நேரத்தில் ஒரே டிராவல்ல சமுதாயத்தையும் சமயத்தையும் சீர்திருத்தம் பண்ணவர் வள்ளலார். அதான் சொல்றாரு, இதெல்லாம் நான் நடக்கணும்னா சத்தியமா நாம நீங்க வள்ளலார்லாம் நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. யார் நம்பணும்? உங்களை நம்பணும். என்னால முடியும், அவர் மட்டும்தான் தங்கம் செய்வாரா? நான் கூட செய்வேன். எப்போ குத்துறாரு மருந்து போதும் என்ற மனமே கொஞ்சம் மருந்து, அவர் போதுன்றார். எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதையா, அவருக்காக எதையும் செய்யல. அங்க ஞானசபை கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவபையன் 75,000 போட்டிருக்காரு. எப்படி செஞ்சாருன்னா, அந்த தண்ணியை வச்சுட்டு மேல மூணாரு தங்கமாயிடுச்சு. அப்புறம் மும்பை மார்க்கெட்ல வித்து கட்டினாங்கன்னு சொல்றாங்க, அது நமக்கு தெரியல. ஆனா அவருக்காக எதையும் செஞ்சீங்க. யாருக்காக செய்வார்? எப்பவுமே சுயநலம் கலவாத ஒரு பொதுநலம் முன்னிலும் இருக்குமாயின் இறைவன் உன்னை தேடி வருவான் என்பதற்கு உதாரணம் வள்ளல் பெருமான். சுயநலம் இல்லாத பொதுநலம் யாரிடத்தில் இருக்கின்றது, அவனை தேடி ஆண்டவன் வருவான். ஆண்டவனே வரான்னா ஆள்பவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன நமக்கு? ஆண்டவனே வரான்ல, அப்புறம் இவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன?
அதனால எங்கே சுயநலம் இல்லையோ அங்கே அவர் இருப்பார். வள்ளலாருடைய உள்ளக்கிடக்கு பெரிதும் இருந்தது. எதுனா இந்த பாடல் வள்ளலார் பாடல்கள் வழியாக சமய சீர்திருத்தமே அவர் உள்ளக்கிடக்கு அதிகமாக இருந்தது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேரின் பொற்பாத கமலங்களையும் வணங்கி, ஐயா எனக்கு மேல கொடுக்குறாருன்னா என்னுடைய பேச்சு திறமையினாலாம் கொடுக்கலங்க. மாணிக்க வாசகர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஐயா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் உன்னை அன்பு மேல அதிகமா வச்சதுனால நீ என்னை வந்து ஆட் பண்ண நினைக்கிறாங்க. உனக்குதான் தெரியும், உனக்கு எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். நீ என் மேல இருக்கிற கருணையினால் ஆட்கொண்ட, அது மாதிரி நீங்க என் மேல இருக்கின்ற கருணையினால் இந்த மேடைகளை எல்லாம் வழங்குகின்றீர்கள். எனக்கென்று ஒன்றும் நான் யார், என் ஞானங்கள் ஏது, வானவர்கள் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றார். எனக்கு ஏது எனக்கு அனுப்ப குருவே தான். இவர் அடிக்கிறது என்னன்னாரு, எப்பா வள்ளலார் வார்த்தை குரு, நீங்க குருன்னு சொல்லாது பண்ணா வள்ளலார் தான் என்ன அவர் தான் ஒண்ணு அனுப்பிச்சாரு என்கிட்ட. நான் யாரும் நீங்க வந்து பாண்டிச்சேரி அரும்பாட்புரத்துல இருக்கிறீங்க, நான் திருவண்ணாமலை கலப்பூர்ல இருக்கிறேன். சிவகுமார் காலத்துல ஒரு பாலம் என்னன்னா யாரு, வள்ளல சன்மார்கள். நீங்க எல்லாம் ஞான சம்பந்தர்கள், நம்ம கூட ஞானத்தில் சம்பந்தப்பட்ட ஞான சம்பந்திகள் நீங்கள் இல்லையா? இப்படி இந்த ஒரு பாலம் ஏற்பட வேண்டும், ஒருமையை காதலிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், அவர் சொன்னது மனிதனை மட்டும் சொல்ல, எந்த சமுதாயம்னா ஒரு இது சமயத்திலையும் ஒருத்தர் சொன்னார். சேரமான் பெருமான் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது சிவபெருமான் சொன்ன அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் என் காதில் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அரசாட்சி செய்ய முடியும், அதுக்கு இருக்கிற துன்பத்தெல்லாம் நீக்கணும். அதுதான் வள்ளலாரும் சொல்றது. அவருக்கு கேட்டுச்சு, சிலம்பொலி கேட்கல. அன்னைக்கு ஒரு நாள் அவர் தியானத்தை முடிக்கணும்னா சிலம்பொலி கேட்கல. ஏன் கேட்கலன்னா சுந்தரம் பாடினா அதை கேட்டவருக்கு லேட் ஆயிடுச்சு. சரி விரைவாய் கொண்டு நம்ம தியானம் சரியில்லையே, உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது நடராஜர் போனாரா சொன்னாராம். அது புராணங்கள் பெரிய கூட இருக்கலாம். ஆனா இந்த வள்ளலார் பொறுத்தவரையில் இவர்கிட்ட ஒரு வேண்டுதல் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றான். ஐயா நீ இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுக்கலாம், நான் சாப்பிட மாட்டேன் பட்டினியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா உண்மையான அன்பு இருக்கும். வேலை முடிக்கிறது மட்டும்தான் நான் அவங்ககிட்ட வருவேன். அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாரும் இருந்தீங்கன்னா வேலைக்காக பண்ண ஆவாது. எப்போதும் உள்ளன்பை அங்க இருக்கிறோம்னா நான் சொன்ன பாருங்க, மரணத்தையே மீட்டவன் சொன்ன பாருங்க. பெங்களூர்ல இருந்தவங்களுக்கு தெரியும், பெங்களூர் சபையில சொன்னா இவங்களுடைய அம்மாவை தான் அது பண்ணாரு. அதனால நீங்க கண்டிப்பா இதுல இருந்தீங்கன்னா நடைகள் வந்து நடக்கும். நம்முடைய நோக்கம் என்னன்னா, கோல் என்னன்னா ஒரே கோல், நம்ம மரணமெல்லாம் பெருவாய்ப்பட்டணும். வீடுலாம் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது சார். எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. வள்ளலே சொல்றாரு, சிவபெருமான பார்த்து சொல்றாரு, தெருல பிச்சை எடுக்கிற, விரை வைக்கிற, சொல் பேச்சு கேளாத பிள்ளைகளை பெற்றதனால் இந்த துன்பம் போன்றார். அதனால இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் ஆட்சியை கொடுக்கல, நீ என் பிள்ளை ஆதலால் இந்த ஆட்சியை செய்தாங்க. நீ சொல்ற 5 முகத்துக்கு 6 முகத்துக்கு கொடுக்கல சாமி, இதுதான் கொடுத்துருக்காரு. வள்ளலாருக்கு தான் கொடுத்துருக்காரு, நீ இந்த வேலையை செய்யுன்னு சொன்னார். ஆகவே மேற்கூடிய வள்ளலார் பாடல்கள் மூலமாக வள்ளலாரின் உள்ளக்கணி கையில் மிஞ்சி இருப்பது சமய புரட்சியே சமய புரட்சியே சமய புரட்சியே என்ற என்னுடைய கருத்தை பதிய வைத்து இடம் சாருகின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நிறையிருந்தால் முழுவதும் என்னுடைய குருவின் சாரம், குறையிருந்தால் இந்த சிவகுமாரியா சாரம். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரிகளே, இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் நிறைவு செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு ஜோதி தரிசனம், அதற்கு பிறகு பசி வந்திட 10 பாட்டம் போகும். ஆகவே பசி ஆக்கிவிட்டேன். அன்பு சகோதரி உங்களுக்கு பாடம் எடுத்தாங்க. இவர் பெரிய சோர வேஷமே கட்டி ஆடிட்டாரு. அதுக்கே மைக்கை தூரமாக வச்சு பேசு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மைக்கே தேவையில்லை. உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய வகையிலே இன்றைய இந்த கருத்தரங்கம் இருந்தது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல எது விஞ்சி நிற்கிறது என்பதெல்லாம் இல்லை. என்னுடைய ஒரு 2 பாடல்களை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். மழவுக்கு சோல் அளிப்பதன்றி இருபிடி ஊன் வழங்கில் இங்கே உழவுக்கு முதல் குறையும் என வளர்த்து இங்கு அவற்றையெல்லாம் ஓஹோ பேயின் விழவுக்கும் புலால் உணவுக்கும் மெலிந்து மாண்ட இழவுக்கும் இடர் கொடுங்கோல் இறைவரிக்கும் கொடுத்திழப்பர் என்னே என்னேன்னு ஒரு பாட்டு.
சமுதாயத்துல அந்த காலத்துல பெரிய வசதி படிச்சவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்க குழந்தைக்கு சோறு கொடுப்பாங்க. அப்படி சோறு கொடுக்கின்ற போது ஒரு பிடி சோறுக்கு பதில் 2 பிடி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பசி அடங்கிடும். ஆனா அது கொடுக்க மாட்டாங்களாம், ஒரு பிடி சோறு மட்டும் கொடுப்பாங்களாம். அப்போ 2 பிடி கொடுத்துட்டா அது முதலுக்கு உணவுக்கு முதல் குறையும் என்று எண்ணி என்ன செய்வாங்களாம், அத அப்படி வளர்த்து ஓஹோ பேயின் விழவுக்கும் புலால் விருந்துக்கும் மருந்துக்கும் மெலிந்து மாண்ட இழவுக்கும், அந்த வார்த்தையை கூட பாருங்க, பெருமான் இழவுக்கும் கொடுத்திருக்கு. அதை தாண்டி ஒண்ணு சொல்றாரு, இறை கொடுங்கோல் இறை வரிக்கும். வெல்த் டாக்ஸ் ஒண்ணு இருக்குது. அதாவது பல கோடிக்கு மேல சம்பளம் வந்து வருவாய் வந்ததுன்னா 80% அவங்க எடுத்துக்கிட்டு 20% தான் அவங்ககிட்ட கொடுப்பான். அதை கூட யார் சொல்றது, வள்ளல் பெருமான் சுட்டி காட்டுகின்றார். அந்த சமுதாயத்தினுடைய அவலத்தை சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் இது சமுதாயத்தினுடைய நிலை உள்ளலேன் உடையார் உண்ணமும் வரியார் உரு பசி உழந்து வெண் துயரால் தவிர்ப்பதும் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுமோ வள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இருக்கிறவன் சாப்பிட்றான், இல்லாதவன் என்ன பண்றான், கஷ்டப்படுறான். தனி ஒருவனு குணமில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். யார் பாடுனது, பாரதி. வள்ளுவர் அதை விட தாண்டி போயிட்டாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக்க உலக இயற்கையான். இந்த உலகத்தை பார்த்து இறைவனை கெட்டுப்பாடுலாம் அப்படின்னு சொல்றாரு யாரு, திருவள்ளுவர். இப்படி இந்த சமுதாயத்தை இப்படி எல்லாம் பாக்குறாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, வள்ளலார் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. நீ சடங்கு தான் தட்டி தருட்டார். ஏன்னா நீங்க சமயம் சார்ந்து சென்றீர்கள் என்றால் அங்க உங்களுக்கு வைத்தார வச்சு பூஜை போட்டுவான். என்ன வீடு கிரக பிரவேசம் முதல்ல கணபதி ஓமம் சமர்ப்பயாமி 10,000 இல்ல அப்படியே போனீங்கன்னா ஜோதிடம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த மாஸ்டர் சனி அதுக்கு 8,000 இப்படி நமக்கு அப்புறம் 10 மாசம் சரி இப்படி எல்லாம் சொல்லி 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 இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல வழிபாடு அப்படின்னு சொன்னா காலையில தொலைக்காட்சி எடுத்து பாருங்க, ஆஹா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவான், நமக்கு குரு பயிற்சி நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னா தான் 5 நிமிஷம் சொன்னேன். குரு பயிற்சி அப்படின்னு சொன்னதும் நமக்கு உடனே ஆலங்குடிக்கு போயிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த சமய சீர்திருத்தம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, சமயத்துல சடங்கது செய்து தவம் புரிவார்கள். சடங்கு செஞ்சு தவம் புரிங்க. சடங்கது செய்து தவம் புரிவார்கள். கடந்தனில் உள்ளே, கடம்னா உடம்பு, கடந்தனில் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்தெழு ஜோதி துளைவரி எழி. மூலாதாரம்க்கு சகசிராரம். தொடர்ந்தெழு ஜோதி துளைவரி எழி அடங்கிடும் அங்கு ஆயிழி பாடு அப்படின்னு திருமந்திரம் சொல்றது. ஆகவே வழிபாடு அப்படின்னு சொன்னா நீ சடங்கு செய்து இறைவனை அடைய முடியாது. அதுக்காகத்தான் படலூருக்கு போறவங்க எல்லாம் யாராவது தேங்காய் பழம் வெத்தலை பார்த்து கற்பூரம் கூட கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மாலும் உள்ள பழக்க தோஷத்துல போய் அந்த கற்பூரத்தை கொளுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இறைவனை வணங்குவதற்கு வெள்ளை நிற மல்லிகையோ வேற எந்த மாமலரோ வள்ளல் அடி இணைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வேற எந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி புத்தமனார் என்று ஐயா கூட அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. எல்லா மாணிக்க வாசகர் எங்க அடைஞ்சாரு, இந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மாணிக்க வாசகர் சிதம்பரத்துல, அதே மாதிரி சுந்தரர் திருவாஞ்சிக்குளம், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடு, இப்படி ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு திருக்கோயிலை சென்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இறைவன் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னால் புரிந்து மணிமாட நடுவே பழுக்கரையினுடைய தேடிருக்கும் மலரணை மேல் திருவடி சேர்த்தருந்த என செப்பி வருந்திடவும் பெரும் கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையில் உள்ளும் நினைந்தன. அமுதமும் கொடுத்தானா, அப்ப உள்ள நுழைந்தான். நான் இருக்கும் குடிசை, இந்த ஊன் இருக்கும் குடிசை, இந்த உள்ளம் எனும் குடிசை. அப்போ அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் என்ன பண்றான், இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும்
இந்த உலக பிரபஞ்சம் முழுவதையும் பாதுகாக்கக்கூடிய இறைவன் ஒரு மனித வடிவெடுத்து வந்து உள்ளே வந்து அமிர்தமும் கொடுத்து, நான் 3 குடிசை, நான் இருக்கும் குடிசை, நான் என்றால் ஆன்மா, நான் இருக்கும் குடிசை, இந்த ஊன் இருக்கும் குடிசை, இந்த ஊன்னா உடம்பு இருக்கிற குடிசை, உள்ளம் எனும் சிறு குடிசை, அதுதான் திருச்சிற்றம்பலம், அதுதான் சித்திவளாக திருமாளிகை. இப்படி இறைவனே அவர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்து அந்த அருளமுகம் கொடுத்து மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுத்தார் என்று கூறிக்கொண்டு இந்த சமுதாயத்தையும் பார்த்தார், சமயத்தையும் பார்த்தார். உண்மையான வழிபாடுன்னா சன்மார்க்கத்துக்கு வந்தாதாங்க தெரியும். இப்போ நீங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, மாணிக்க வாசகர் அப்படின்னா சாமி எத்தனைன்னு சொல்றாரு மாணிக்க வாசகருக்கு? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லையனம் பட்டம். இப்படி மாணிக்க வாசகர் ஒரு சாமின்னு தானே சொன்னார். அதுக்கு பேர் இல்லைன்னு சொல்லிட்டாரா, ஊர் இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஆனா நாம போனதும் கோயில்ல போய்